بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அக்செப்டன்ஸ் இஸ் மோர் தென் எவ்ரிதிங். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். வாழ்க்கையில அல்லாஹுடைய அக்செப்டன்ஸ், பொருத்தம் கிடைக்கணும் என்றதுக்காக வேண்டி அதை ஒரு லைஃப்ல ஒரு கோலாக செட் பண்ணி கொண்டு ஒர்க் பண்ண இயலுமெண்டா எங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறது இன்ஷா அல்லாஹ். சையதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட காபத்துல்லாவை கட்டி முடிச்சாங்க. தட் இஸ் அது அல்லாஹ்வோட ஆர்டர். காபத்துல்லாவை கட்டணும் என்று சொல்லி வாஹிதுனா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில், இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாங்கள் சொன்னோம் இந்த காபத்துல்லாவுடைய வேலையை கட்டி முடிச்சிடுமோன்னு சொல்லி கட்டி முடிச்சதுக்கு பிறகு ரெண்டு பேரும் கேட்ட துஆவும் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் எங்களுக்கு அக்செப்டன்ஸ் நசீபாக்கு, பொருத்தத்தை நசீபாக்கு. எனவே பொருத்தம் என்பது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது அதுதான் எங்களோட ஒரு அல்டிமேட் ஒரு கோல். அதைத்தான் அடையணும். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு சும்மா ஒரு ஜென்ரலா எங்க எல்லாருடைய லைஃப்லையும் நாங்க எதிர்பார்க்கிற சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. நாங்க எதிர்பார்க்கிற சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. எல்லாரும் எதிர்பார்ப்போம். இந்த எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காமன் விஷயம்தான் என்ன மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம், என்ன மக்கள் பாராட்டணும். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்டுறது மார்க்கம். அது இஸ்லாத்தில் உள்ளது. யாரை எப்படி பாராட்டணுமோ அவர் அப்படி பாராட்டுறது என்பது மார்க்கத்தில் உள்ளது. இன்னைக்கு மக்கள் பழக்கப்பட்டிருப்பது சொன்னால் மக்களை பாராட்டுறதுக்கு எங்கள்கிட்ட வார்த்தைகள் இல்லை, வாயில அது வார்த்தை வராது, கஷ்டப்படுவோம். ஆனா ஒருத்தனை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அதுக்கு என்ன தேவையில்லை, டைமும் தேவையில்லை, வேர்டும் தேவையில்லை, வாயை திறந்தா என்ன செய்யும், நல்ல வார்த்தை வரும். எப்படி வருதுன்றே தெரியாம வரும். ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். வாயால எப்படி அப்ப சொல்றது, எப்படி பேசி சொல்றேன்னு சொல்லி கஷ்டப்படுவோம். கஞ்சத்தனம்னா பகீல் தனத்துல ஆக பெரிய கஞ்சத்தனம். ஒருத்தரை பாராட்டுறதுக்கு என்கிட்ட வேர்டு இல்லை. எனக்கு பாராட்டலாம். இன்னைக்கு உம்மத்தில் இருக்கிற ஆக பெரிய ஒரு நோய் இந்த நோய் தான். பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்டுவதற்கு எல்லாம் நிற்கும். ஒரு ஹாபிஸ் தொழுவிச்சாரு, மாஷா அல்லாஹ் நல்லா தொழுவிக்கிறாரு, ஜஸாஹுல்லாஹ் கைர். அவங்கள பாராட்டுறதுக்கு இருக்கிற மக்களை விடவும் ஏதாவது சின்ன ஒரு பிழையொண்டு வந்தா அந்த பிழைய வச்சு பேசுறதுக்கு மிச்சம் பேர் இருப்பாங்க. இது மனுஷன் நேச்சர் அப்படித்தான். இது எங்களோட பர்சனல் லைஃப்லேயும் தான், வீட்டு வாழ்க்கையில ஃபேமிலி லைஃப்லேயும் தான், வைஃபோடையும் தான், இன்லோஸோடையும் தான், எல்லாரோடையும் தான். இது லைஃப்ல எப்பயுமே மக்கள் பழக்கப்பட்டிருக்கிறது இந்த எதை சொல்றதுக்கு, குறை சொல்றதுக்கு. வாழ்க்கையில் எல்லாரும் பழகிக்கொள்ளணும் மக்களை பாராட்டுறதுக்கு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, சொல்லாம சொன்னாங்க. என் பேரை கேட்டும் என் மீது ஸலவாத்து சொல்லாதவன்
கஞ்சனுகள் ஆக பெரிய கஞ்சன் இருந்தாங்க. என்ன அர்த்தம் சொன்னாங்க? அந்த அர்த்தம் எனக்கு அட மீனிங் எல்லாம் உலகத்துல பாராட்டப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் என்ன தவிர வேறொத்தருமே இல்லை. என்ன தவிர வேறொத்தருமே இல்லை. ஏண்ட பேரை நீங்க கேட்டா நீங்க என்ன புகழ்ந்துதான் ஆகும். இந்த பேரை கேட்டா நீங்க என்ன புகழ்ந்து அப்படி சொல்லலாம். யாருக்கு? சலதாசன் வெக்கப்பட்டாங்க அப்படி சொல்றதுக்கு. அதைத்தான் சொன்னாங்க, என் பேரை கேட்டா சலவாத்து சொல்லாதவன் என்ன ஆக கஞ்சன். எனவே வாழ்க்கையில எல்லாரையும் வாழ்க்கையில பாராட்டி பழகுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அந்த பாராட்டுதல்ல ஒரு உண்மையான பாராட்டம் நினைவா ஒரு ஆளை அப்ரிசியேட் பண்றதுல உண்மையான அப்ரிசியேஷன், பெர்மனன்டான அப்ரிசியேஷன், ஒரு நாளும் இல்லா போத அப்ரிசியேஷன் தான் வந்துட்டு ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க பார்ப்போம். ஏண்ட ஜனாசா இங்கேயோ எங்கேயோ வச்சிக்கிறாங்க, பள்ளியில வச்சிக்கிறாங்க, வீட்டுல வச்சிக்கிறாங்க. ஏண்ட ஜனாசா நீங்க உங்களை வச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க என்ன செய்யுங்க, விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒரு ஜனாசாவாக என்ன கொடுத்து சந்தூக்குல வச்சிருக்கிறாங்க, என்ன முகத்தை மட்டும் திறந்து வச்சிருக்கிறாங்க, என்ன எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. நஸ்அலுல்லாஹ் அல்-ஆஃபியா. அந்த நாளை நல்ல நாளாக்கி வைப்பானாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. அது எங்களோட பழக்கம், கஸ்டம்ஸ்ல உள்ளது பார்த்துட்டு போறது. பார்க்க வாரம் கொண்டும் ஹதீஸ் இல்ல, பாரம் கொண்டும் ஹதீஸ் இல்ல. ஹதீஸ்ல மையத்தை பாரம் கொண்டும் ஹதீஸ் இல்ல, மையத்தை பார்க்க வாரம் கொண்டும் ஹதீஸ் தான். ஹதீஸ் வந்து இல்ல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிக்கிறாங்க ஜனாசாவை பார்க்கறது. அவங்க வந்து பார்த்தாங்க, மையத்தை பார்த்து துஆ செஞ்சாங்க. மையத்தை தொழணும். இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டம் என்னன்னா, மையத்தை பார்க்கிறது முக்கியம். எதை விடவும் மையத்தை தொழுகிறத விடவும். ஜனாசாவில் அட்டென்ட் பண்றன்ற அர்த்தம் சைன் பண்ண போறது. அந்த சைன் பண்றன்ற தொழுகை சைன் பண்ணணும். எத்தனையோ பேர் வந்துட்டு போனாங்க, நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ், துஆ செஞ்சுட்டு போனாங்க. ஏதோ ஒரு இதுக்கு வந்தாங்க. இப்ப நாங்க யோசிக்கணும், ஏன் ஜனாசாவுக்கு வாரவங்க என்ன பார்த்து என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்லணும்? மக்கள் எதையும் சொல்லு. நல்லா யாச்சோங்க, நல்ல யாச்சோங்க. வாழ்க்கையில எங்கட ஜனாசாவ செய்தியை கேட்டு எல்லாரும் இன்னாரில்லா சொல்றல, எத்தனையோ பேர் இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்றவங்க. சம்டைம் அதே வைஃபைக்கோ வேணும், சம்டைம் எங்கட புள்ளியாய்க்கோ வேணும். நீங்க யாரும் நானும் நினைச்சப்படாது, நீங்க நினைச்சப்படாது. அது ஓவர் எஸ்டிமேட் பண்றது. எங்கட ஜனாசாவுக்கு எல்லாரும் வருவாங்க இல்ல, ஜனாசாவுக்கு ஆட்கள் கூட வாரன்றது பாப்பா பத்திரமா பேச்சிருங்கோ. எனக்கு இப்ப ஞாபகம் வருது, இந்த ஹதீஸ் சொல்லக்குள்ள ஞாபகம் கொண்டு வரும். என் சின்ன காலம், என் லைஃப்ல நான் முதலாவது அனந்தர சொத்து இன்ஹெரிட்டன்ஸ் சம்பந்தமான ஒரு மசாலாவை படிச்சு கொண்டது அங்கதான். என் மதரசா காலத்துக்கு முன்னுக்கால எங்க வீட்டுல, எங்க ஊர்ல எனக்கு கிராமத்தில் ஒரு ஜனாசா நடந்துச்சு. எனக்கு இது என் லைஃப்ல இருந்த ஆரம்ப காலத்து ஜனாசாக்கள் அவ்வளவுதான் தெரியும். வெறும் ஜனாசா மையத்தோடு இப்ப ஜனாசா நடந்துச்சு. ஜனாசாவில் நானும் இருந்தேன். சின்ன சின்ன பள்ளி வாசல், ஜனாசா அடக்கியெல்லாம் முடிஞ்சு, அந்த ஜனாசாவுடைய மனைவி இத்தாவும் இருந்துட்டான். இத்தாவெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்சு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தா. நான் சின்ன புள்ள. எங்களோட உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அந்த வந்த மனுஷிட்ட, வந்த அந்த ஆண்டிட்ட ஒரு கேள்வி கேட்டா, எப்படி உம்மா வாழ்க்கையில இருக்குது, மாமன மௌத்துக்கு போறதுன்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு கேஷுவலா ஒரு எல்லாரும் கேட்கறதுல கேள்வி உண்டு. அடுத்தவங்க என்ன தெரியுமா சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லா இருக்கிறோம். அவ இருக்கிற காலத்தோட நல்லா சந்தோஷமா இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இம்மா முஸ்தரீஹுன் வ இம்மா முஸ்தராஹ். ஒரு ஜனாசா விழுந்தா ரெண்டு கட்டம் தான். ஒன்று அவருக்கு ஓய்வு. யாருக்கு ஓய்வு? அந்த மனுஷனுக்கு ஓய்வு, அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு ரெஸ்ட். எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் பின்னுக்கு தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது, மனக்கு சொல்லுவாங்க, நிம் கனௌமத்தில் பொதுமாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களை எழுப்பாட்டுவோம்.
எத்தனையோ பேர் தூங்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கஷ்டப்பட்டாங்க உலகத்துல, அவங்க முஸ்தரீஹுன், அவங்களுக்கு ஓய்வு, அவங்களுக்கு ரெஸ்ட். இன்னும் ஒரு குரூப் இருக்கிறாங்க முஸ்தராஹுன், அவங்களால மத்தாக்களுக்கு நிம்மதி வாப்பா. அல்ஹம்துலில்லாஹ் போய் சேர்ந்துட்டாங்க. அல்லாஹ் ஏண்டே உங்களுடைய ஜனாசாக்களை முஸ்தரீஹாக்கி வைப்பானா, எனக்கு உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற ஜனாசாவாக்கி வைப்பானா. அப்ப எங்கட ஜனாசாவுக்கு வார முழு பேரும் நல்லதுதான் பேசுவாங்கன்னு சொல்லி யாரும் நினைச்ச வாரம், ஆனா நல்லது பேசணும்ன்றதுக்கு வாழும். நான் சும்மா ஒரு கதையில கேட்கிறேன், சும்மா ஜஸ்ட் ஒரு கேள்வி, நீங்களே இதுக்கு பதில் நீங்களே சொல்லிக்கோங்க. கடந்த 3 மாச காலத்துள்ளுக்கு எத்தனை ஜனாசால பங்கெடுத்திருப்போம்? எத்தனை பங்கெடுத்தீங்க? லாஸ்ட் 3 months உள்ளுக்கு how many ஜனாசாவை நீங்க அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க? சும்மா சும்மா நீங்க யோசிச்சு பண்ணி பாருங்க. சரி, சும்மா சொல்லுவோமே, நான் ஒரு 5 ஜனாசால அட்டெண்ட் பண்ணிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கேள்வி கேட்கிறோம், 5 ஜனாசாவை நான் அட்டெண்ட் பண்ணிக்கிறோம், மாஷா அல்லாஹ், குட். இந்த 5லையும் ஜனாசாவுக்காக வேண்டி அட்டெண்ட் பண்ண ஜனாசா எத்தனை? பிகாஸ் ஆஃப் த ஜனாசா. சம்டைம் நீங்க ஜனாசாக்கு போய்த்திப்பீங்க, அது யாருன்னு கேட்டா என்ற நானோட வைஃப், மைனிட தாத்தோட ஹஸ்பண்ட். போன யாருக்கா வேண்டிய? இன்னமத்தருக்கா வேண்டி. சம்டைம் ஏன் நீங்க வந்தீங்க? இல்ல இவருட மகன் என்ற பழைய ஸ்டாஃப், என்ற பழைய ஸ்டாஃப், ஐ நோ ஹிம் வெரி வெல். யார தெரியும்? மையத்தை தெரியா? மையத்தில் யார தெரியும்? இன்னமத்தர தெரியும். ஏன் போனீங்க? இல்ல அவர் என்ற பழைய ஸ்டாஃப், நாங்க யூனிவர்சிட்டி காலத்துல அவரோட மகன் நானும் ஒன்றுக்கு இருந்தோம், அதுல எனக்கு தெரியும். அப்படி அல்ல, நான் கேட்கிறேன், ஜனாசாவுக்காக வேண்டி நான் பங்கெடுத்தேன், இன்னமத்தருக்காக வேண்டி அல்ல. அப்படி ஜனாசாக்கள் வெரி ஃபியூ இன்னைக்கு இல்ல. நாங்க வாழோனம் எங்கட ஜனாசாவுல மக்கள் பங்கெடுக்கிறத பாக்கியமாக கருதுவோம். இந்த ஜனாசாவில் நான் பங்கெடுக்க இல்லைன்னு ஐ ஹாவ் சம் டியூ, எனக்கு ஒரு கடனைக்குன்றத உணரணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இந்த ஜனாசாவுல பங்கெடுக்கிறது எனக்கு ஒரு பாக்கியம். ரீசன்ட்லி கொஞ்சம் ஜனாசா நடந்துச்சு. அப்படி காத்தாங்குடி அப்துல்லா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் இந்த பாடத்தை படிச்சேங்க தெரியுமா? 2017 அல்லது 16, 2 வருஷத்துல ஒரு காலத்துல வெள்ளவத்த பள்ளிக்கு முன்னுக்கு ஹோட்டல் ஒண்டிக்குது, இப்ப எமிக்குது. டீ குடிக்க போயிட்டு காலைல 10 மணிக்கு போல, 10 மணி காலையில எப்படி சத்தமாய்க்கும். அப்ப மசூத் அலி சாப் ரஹ்மத்துல்லாஹியுடைய பயான் ஒன்று போகுது SLBC. சும்மா நோமலா சிம்பிளா பேசுறது, அது ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொண்டு இல்லை, சும்மா எல்லாரும் பின் ட்ராப் சைலண்டா இருந்து கேட்டு குடிக்கிறாங்க, எவ்ரிபடி லிசனிங். அப்ப நானும் என்ஜாய் பண்ணி கேட்டு இருந்து போட்டு பயான் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு அப்ப வயசு ஒரு 60-65 வந்து இப்படித்தான் சொன்னார், கையெடுத்து வச்சார் நெஞ்சில. சொன்னாரு, மசூத் அலி சாப்ட ஜனாசா தொழுகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சின்னாரு. அவர் மௌத்தானது 1988. 1988 மௌத்தான ஒருவருடைய ஜனாசாவுல பங்கெடுத்த இவர் பாக்கியமாக கருதுறண்டா என்ன வாழ்க்கை வாழ்ந்திக்கணும். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகும் அவங்க ஞாபகம் வச்சு கொண்டிருக்கிறாங்கடா, இன்னாள்ட ஜனாசா தொழுதிக்கிறாங்க இல்லையா. அன்னைக்கு தான் விளங்கிச்சது எங்களோட வாழ்க்கை எப்படி ஆகணும்டா, மத்தாக்கள் எங்களை பார்த்து ஒரு பாக்கியம், அப்பா இந்த ஜனாசாவுல பங்கெடுக்கிறது. சரி, அல்லாஹ் அந்த ஜனாசா எனக்கு நசீபாக்குவானா. சரி, இப்ப ஜனாசா வச்சுக்குது, எல்லாரும் ஒவ்வொன்றை சொல்றாங்க. சரி, யாரு என்ன சொன்னாலும் அது பிரச்சனையே கிடையாது, அதை பேஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் மார்க்ஸ் கிடைக்க மாட்டாது. ஆனா என்ன கடைசியா என்ன பார்க்க போறது என்ன புள்ள,
அவர் தான் என்ன செய்வாரு, கடைசியா புல்டோவை சுத்தி 2 கட்டைய போட்டு வாப்பட முகத்தை கடைசியாக தொட்டு கடைசியாக பார்த்து வாப்பட கடைசியா கட்டுறையாரு சொல்லுங்களேன். பிள்ளைகள் தானே, பிள்ளைகள் தான் பொதுவாக கடைசியா வாப்பவ. நான் கேட்கிறேன், எங்கட பேரண்ட்ஸ் எங்கட பிள்ளைகள் எங்களை பார்த்து கடைசியா என்ன சொல்லணும்? ஜனாசாக்கு வந்து 1000 பேர் எதையும் சொல்லிட்டு போட்டு பிரச்சனை இல்லை. எங்கட புள்ள என்ன சொல்லணும்? எத்தனை ஓய்ன ஆயத்தில் எல்லாம் சொல்றாங்க, ஓய்ன ஆயத்தில் அல்லா எத்தனை சொல்றாங்க? எனக்கு 5 புள்ள இருக்குது, உங்களுக்கு புள்ளுகள் இருக்குது. யாரும் எதையும் சொல்லேனும். ரியல் ஸ்டேட்மெண்ட் யார் ஸ்டேட்மெண்ட்? எங்கட ஓன் கிட்ஸ், ஓன் சொந்த பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ரியல் ஸ்டேட்மெண்ட். அவங்க சொல்ற ஜஸாக்குமுல்லாஹு ஹைருக்கு தான் இன்னைக்குது வேட்டிக்குது. அவங்களுக்கு தான் தெரியும் லஅல்லஹும் யஷ்குரூன், அவங்க தான் நன்றி தெரிவிக்கணும். அவங்க தான் சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ் வாப்பா ஜஸாக்கல்லாஹு ஹைர். இப்ப நான் கேட்கிறேன், ஏண்டே உங்களுடைய புள்ள எனக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். தேங்க்யூ வெரி மச், ஜஸாக்கல்லாஹு ஹைர், தேங்க்ஸ் கிவன் டே டைம். பாப்பாக்கு நன்றி செலுத்துற நேரம், உம்மக்கு நன்றி செலுத்துற நேரம். அந்த பிள்ளைகள் ஏண்ட புள்ள உங்களோட புள்ள எனக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் இருந்தா ஏண்ட பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்கணும்? நான் உங்களுக்கு கொண்டு தராம நீங்க சொல்ல மாட்டீங்க, ஜஸாக்கல்ல சொல்ல மாட்டீங்களே. சம்திங் ஐ ஹேட் ஆஃபர் ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகுதான் நீங்க ஜஸாக்கல்லாஹ் சொல்லுவீங்க. நீங்க ஒன்றும் ஆஃபர் பண்ணாம ஒன்றையும் கொடுக்காம நீங்க என்ன லட்சவானம். இப்ப நேற்று நான் நீங்க தராவி சொல்லி போக்குள்ள வாகனத்தில் ஏறிட்டேன். எனக்கு ஒன்னொருத்தர் மீட் பண்ண வந்து நான் வெளியே வச்சு மீட் பண்ணேன். ஒரு ஃபத்வா கேட்டார், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஃபத்வா கேட்டார். முஃப்தி சாப், நான் ஒரு 22 இயர்ஸுக்கு முந்தி ஒரு மேரி பண்ணினேன் ஒரு சிஸ்டரை. மேரி பண்ணக்குள்ள நான் அவ ப்ரப்போஸ் பண்ணக்குள்ள அவட கையில ஒரு 3 months கேர்ள் ஒன்று இருந்தா. அவட புள்ள, அவட ஹஸ்பண்ட், இது நடந்துச்சு. நான் கையில பாரம் எடுத்துட்டேன். அண்டையிலேருந்து நான் மார்க்க முறை பிரகாரம் அந்த மகளுக்கு நான் சாச்சான்னு சொல்லியே அறிமுகப்படுத்திட்டேன். நான் பாப்ப இல்லை. டே 1ல இருந்து அப்படி வந்து இப்ப வந்து 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 எகினைக்கு வந்துட்டு சொன்னா அவருக்கு ப்ரொபோசல் நடந்து கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண கார்டுல யாரோட பேரை போடுறது? அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க சாச்சான்னா மாப்பிட பேரைத்தானே போடணும். அதுல எனக்கு எந்த ஆப்ஜெக்டிவும் இல்லை, எந்த வகையான மறுப்பும் இல்லை. மாப்பிட பேரைத்தான் போடணும். ஆனா கேர்ள் சொல்றா அவருடைய பேரை மட்டும் இதுல போடுறா, இந்த கல்யாணமே வானவனுக்கு. நான் யோசிச்சேன், அந்த புள்ள சொல்ற சரிதானே. என் லைஃப்ல எனக்கு எதையுமே ஆஃபர் பண்ணாம எங்கேயோ வளர்க்க விட்டுட்டு இப்ப வந்து ஓனர்ஷிப் கிளைம் பண்ணி இவட பேரைத்தான் போடணும்டா. ஐ டோன்ட் வாண்ட் தட் லைஃப். ஏண்ட புள்ள, நான் பெத்த புள்ளையை கேளும் எனக்கு வந்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் வாப்பா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஏண்ட புள்ள எனக்கு சொல்லணும்டா, சம்திங் அந்த பிள்ளைக்கு நான் நீக்கணும். ஐ ஹேட் டு ஆஃபர் சம்திங். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த வாப்பா உம்மா பிள்ளைகளுக்கு எந்த 3 விஷயத்தை கொடுக்க மாட்டாங்களோ அந்த பிள்ளைக்கு ஒரு நாளும், அந்த பிள்ளைகள் அந்த வாப்பா உம்மாக்கு ஒரு நாளும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. They never going to be a grateful. They will criticize. They will complain. And open சொல்றேன், நினைக்கோங்க. இங்கே கொண்டு வந்து வைக்கிற ஜனாசா, ஒவ்வொரு ஜனாசாவுக்கு முன்னாலேயும் வந்து தொழுவிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அந்த உம்மா வாப்பாவை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் தொழுவிக்கிறது. இல்லாமன் ரஹிம ரப்பி. நல்லா புரிஞ்சவங்க ஒரு மசாஜ் கொடுத்தாரேன். வாப்பா ஏன் ஜனாசாவை என்ன மகன் தான் தொழுவிச்சோம் என்றது கட்டாயம் அல்ல. மகன் தொழுவிச்சா நல்ல, ஆனா மகன் தொழுவிக்கிறதுக்கு கட்டாயம் மகனுக்கு என்ன விளங்கி கூடும்?
ஜனாசாவை தொழுவிக்கிற சட்டம் எல்லாம் நீக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா, ஜனாசாவில் ஓதுற துஆ, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸலவாத்து சொல்ற முறை, இதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கணும். ஒரு மகன் இதெல்லாம் நல்லக தெரிஞ்சிருந்தால் அவர் தொழுவிக்கிறதெல்லாம் மிச்சம் நல்ல. இதொன்றுமே தெரியாத ஒரு மகனை கொண்டு வந்து செய்ய வேணும், தக்பீர் கட்ட வச்ச வேணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ற பிள்ளைகளுக்கு 3 விஷயம் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். 2 கொடுத்தீங்க, 1 கொடுக்கல. கொடுத்த 2க்கும் டாக்ஸ் பண்ண மாட்டாங்க. கிடைக்காத 1க்கு என்ன சொல்லுவாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. முதலாவது பிள்ளைகளை கொடுக்க வேண்டியது ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். வயிற்று பசிய போக்குறது போல ஆத்மீக பசிய போக்கணும். ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் கொடுக்கணும். அத சொல்றாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். என்ற பிள்ளைகள் தொழணும் என்று சொல்லல, மன்னிச்சோங்க. என்ற புள்ள தொழணும் என்று துஆ கேட்கல, தொழுகையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். குர்ஆன் 2 விஷயமா பேசுது. தொழக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகட்டும், ஃபவைலுன் லில் முஸல்லீன். தொழக்கூடிய ஆட்களுக்கு நாசம் உண்டாகட்டும். தொழுகையை பத்தி குர்ஆன்ல வரக்கூடிய எல்லா ஆயத்திலும் என்ன தெரியுமா? இகாமத்துஸ் ஸலாத் தான் இருக்குது. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் அல்லதீன ஹும் யுகீமூனஸ் ஸலாத் முகீமீனஸ் ஸலாத். தொழுகன்றத மட்டும் அல்லாஹ் சொல்லல, தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிறது மட்டும் சொல்லல. அல்லாஹ் சொல்ற 2 சேர்த்து சொல்றான். முகீமீனஸ் ஸலாத், யுகீமூனஸ் ஸலாத், அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத். தொழுகையை நிலைநாட்டுவோம். தனியே பேசணும் இன்ஷா அல்லாஹ். கடைசி 10 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இதை பத்தி பேசுவோம். தொழுகையை பத்தி உள்ள குர்ஆனுடைய ஆயத்துக்கு நீக்குது. தொழுகையை பற்றி உள்ள ஆயத்துக்கள் எதிலையுமே சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதுறது வாஜிபா வாஜிப் இல்லையா குர்ஆன்ல இல்ல. கை எப்படி தூக்கணும், கை எப்படி கட்டணும், அது குர்ஆன்லயும் இல்ல. குர்ஆன்ல இருக்கிற முழு விஷயம் என்ன தெரியுமா? தொழுகையினுடைய ஆத்மீகம் சம்பந்தமாக, தொழுகையினுடைய வெளித்தோட்டத்தை பத்தி எதுவுமே குர்ஆன்ல இல்ல. தொழுகையின் ஆத்மீகம், தக்பீர் கட்டினா நீங்க எப்படி இருக்கும், சலாம் கொடுத்தா எப்படி இருக்கும். இன்றைக்கு என்னோட போக்கஸ் என்ன தெரியுமா? தொழுகையில வெளித்தோட்டத்தில். தொழுகையில வெளித்தோட்டத்துக்கு மார்க்ஸ் கொடுக்க ஆட்கள் வேண்டியபடி நிற்கிறாங்க. தொழுகையில உள்ளுக்கு, எங்கட தொழுகையில் உள்ளுக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? தக்பீர் கட்டினா எப்படி? நாங்க எப்படி தெரியுமா தக்பீர் கட்டினா? நானும் தான் என்னை சேர்த்து சொல்றேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அவளை மன்னிப்பானா. ரொம்ப கஷ்டப்படுறோம் தொழுகையில, ரொம்ப கஷ்டப்படுறோம் தொழுகையில இருக்கிறதுக்கு. நாங்களே கஷ்டப்படுறோம், நாங்களே கஷ்டப்படுறோம் தொழுகையில இருந்து தொழுகிறதுக்கு. ஏண்டா நான் உங்களை சாத்திர பண்றேன். கொஞ்சம் ஏதோ குர்ஆன் விளங்கியே தொழுகைக்கு கஷ்டம்டா விளங்கட்டி. நேற்று சூரா யூசுப் ஓதப்பட்டுச்சு, சூரா ராத் ஓதப்பட்டுச்சு. அது கொஞ்சம் விளங்குது, கொஞ்சம் விளங்குது. விளங்கியுமே இருக்கிறது தொழுகை இருக்கிறது கஷ்டம்டா விளங்கல் எப்படி எப்படி தொழுகையில தொழுகை உள்ளது இருக்கிறது. நாங்க எப்படி தெரியுமா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவரை பேசணும், அதை கலெக்ட் பண்ணணும், இதை கொடுக்கணும், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சலாம் கொடுத்தோன்னு அப்படியே மறந்து வைக்கிறோம். இதெல்லாம் இது ஞாபகம் வச்செல்லாம் மறந்து வைக்கிறோம். இது நான் என்ன சொல்றேன், உங்களை மட்டுமல்ல என்ன சேர்த்து சொல்றேன். தக்பீர் கட்டின உடனே எல்லாம் மறந்து போகணும். ஆனா எல்லாம் ஞாபகம் வருகிறது. சலாம் கொடுத்தா இல்ல ஞாபகம் வரணும், ஆனா சலாம் கொடுத்தா மறந்து போகுது. நாங்க எப்படி தெரியுமா தொழணும்? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. தொழணும் தொழுகைக்குள்ள பெய்து தொழணும். எப்படி சொல்லுங்க, சொல்லுங்களேன். தொழணும் தொழுகைக்கு உள்ள பெய்து தொழணும். சரி, எங்க வீட்டுல புள்ளகள் கார்ட்டூன் பார்க்குதானே, கார்ட்டூன் பார்க்குதா, கார்ட்டூனுக்குள்ள பெய்து கார்ட்டூன் பார்க்குதா?
சொல்லுங்க, என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? ஒன்று கார்ட்டூனை பார்க்கிறது, இன்னொன்று கார்ட்டூனுக்குள்ள வைத்து கார்ட்டூன் பார்க்கிறது. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? இது ஒரு சயின்டிபிக்கல், இது ஒரு இன்றைக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல பேசப்படக்கூடிய ஒரு தலையங்கம் இது, கார்ட்டூன்ஸ் என்றது. நான் லாஸ்ட் ரம்தானை கொஞ்சம் முந்தி வேல்ஸ் இருந்தேன், ஒரு டாக்டர்ஸ் மாரோட ஒரு ப்ரோக்ராம்ல மிக தெளிவா சொல்றாங்க, கார்ட்டூனுக்குள்ள புள்ள போன உடனே முதலாவது நடக்கிற வேலை 10 நிமிஷம் போக்குள்ள காது செவிடாவிடும், பிள்ளை காது கேட்காது, பிள்ளை காது கேட்காது. நீங்க நோமலா வளமையா பேசுற சவுண்ட்ல பிள்ளைய பேசி பார்ப்போம், ஆயிஷானுங்க பார்ப்போம், அப்துல் ரஹ்மானுங்க பார்ப்போம், காது கேட்காது. He lost his power. ரெண்டாவது அவரை பத்தி யாராவது தொட்டா கோபம் வரும், இப்படி இப்படி வர தூக்கம் வராது. எங்கேயாவது பாத்தீங்களா புள்ளை ஒன்று கார்ட்டூன் பார்த்துக்கொண்டே துண்டிச்சுன்னு சொல்லி தூக்கம் வராது. உம்மக்காக லேசி சமைச்சு வச்சிருக்கிற முழு சாப்பாட்டை புள்ளைக்கு என்ன செய்யலாம், ஃபீட் பண்ணிடலாம். என்ற புள்ளையாக இல்ல, புள்ள கார்ட்டூனுக்குள்ள வைத்தது. இதைத்தான் சொன்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கால் ஒரு அம்பு எய்திச்சுது, சொன்னாங்க எடுக்க பார்த்தாங்க, எடுக்கலாம், நான் தக்பீர் கட்டுற தொழுகைக்கு நீங்க எடுக்கணும்னு சொன்னாங்க. தக்பீர் கட்டினாங்க, எடுத்துட்டாங்க. எடுக்கலையான்னு கேட்டாங்க தொழுது முடிஞ்சோன்னு. இல்ல எடுத்துட்டோம். அவர் ஃபீல் பண்ணவே இல்லைங்க. அல்லாஹ் என்னட்டே அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிற கியாமுல் லைல், தராவீஹ், ஃபர்தான தொழுகை, இந்த தொழுகையத்தான் தொழுகைக்குள்ள வைத்து தொழுவோம், தொழுகைக்குள்ள போய் தொழுவோம். இது புள்ளையோட வாழ்க்கையில மட்டுமல்ல, எங்கட வாழ்க்கையில நீங்க சின்னாக்கள் வாழ்க்கை, பெரியாக்கள வாழ்க்கையில நீங்க. நான் ஒரு நாள் லண்டன்ல இருந்து வாரன் ஃபிளைட், லண்டன்ல இருந்து வாரன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல 9:30 மணிக்கு ஃபிளைட். அங்கத்து டைம், இங்க நடு ஜாமம், எல்லாரும் தூக்கம். ஏறின உடனே ஃபுட் சர்வ் பண்ணாங்க, சாப்பிட்டு போட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. நானும் எல்லாரும் தூக்கம், அல்ஹம்துலில்லாஹ். அதுல நானும் விதிவிலக்கில் எல்லாருமே தூக்கம். அப்ப கொஞ்ச நேரம் முகல்ல ஃபிளைட் பேய்த்து கொண்டிருக்குது. பின்னுக்கு சீட்ல சரியான அழுக சத்தம் உண்டு, விம்மி விம்மி ஒரு பொம்பளை அழுகிறா. அப்ப அந்த அழுக சத்தத்துக்கு எனக்கு முழிப்பு வந்துட்டுது. என்னடா செய்யுது? இப்ப ஒரு கேர்ள் ஒரு தனி ஐக்கிறா, ஏன் அழுகிறன்னு போய் கேட்கலுமா நடுராவத்துல? அதுவும் வேலாம் கேட்காம இருக்கிறது என்ன பிரச்சனை? எழுதி போய்த்து சொன்னேன் முன்னுக்கு அழுவதுக்கு, அந்த பிள்ளையோட அழுது கொண்டு இருக்குது, என்னமோ தெரிய. உடனே வந்து பார்த்தா அவருக்கு பேசுனா கேட்குது. அவருக்கு பார்த்தா என்ன தெரியுமா, நல்ல படம் பார்த்து கொண்டிருக்கிறார், சினிமா படம் ஒன்று போட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் விளங்கினேன், ஒரு நடிச்ச நாடகத்தை பார்த்து கொண்டு அழுகிற சமூகத்துக்கு அல்லாஹுடைய வஹிய கேட்டி அழுக வரதில்லை. நான் வல்லாஹி சொல்றேன், குரான் விளங்குமெண்டா வாழ்க்கையில குரானை சும்மா விளங்கலாம், சர்மத்து குரானே அல்ல, குரானை லைஃபோட சேர்த்து விளங்கும். எதோட? குரானை லைஃபோட சேர்த்து விளங்கும். நேற்று நான் ஃபிர்தௌஸ் ஹாஃபிஸ் நினைச்சிருந்தேன் 17வது ரக்காத்தில் 18வது ரக்காத்தில் சொல்லி, இல்ல 15வது இல்ல 16ல நினைச்சிருக்கேன். கடைசி ரக்காத்தில் ஓதினார். அவர்கிட்ட தனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சாரு, எனக்கு எப்படி எல்லாம் செய்யலும் அப்படியெல்லாம் செஞ்சார். கடைசி என்ன செய்யலாம்? என்ன கொலை செய்யலாம், அவ்வளவுதானே. கடைசியா அவர் எனக்கு செய்ய அநியாயம் என்ன? என்ன கொலை செய்யறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் கொண்டேத்தி யூசுஃபை கூட கிணத்துல போட்டாங்க. நாசமா போ, நீ வானம், நீ தருத்திரிங்க, நீ முசீபத்து கொண்டே கிணத்துல போட்டாங்க. فلما ذهبوا به واجمعوا ان يجعلوه في غيابه الجب, கிணத்துல போட்டு வந்தாங்க. வானமே வானம், தொலைஞ்சு போ. சரி, அவங்களுக்கு அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த ஆகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்க இல்ல, அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல வந்துட்டாங்க, வந்து அரண்மனைக்கு வந்து இங்க வந்து இப்ப சிம்மாசனத்துக்கு உட்கார்ந்திருக்கிறாங்க. அவர் தான் கிங், அரசர். அவரும்
முழு எகிப்தினுடைய வெல்த்தும் அவருடைய கையில் இருக்குது. அவர் தான் அதை தத்பீர் செய்றாரு, கண்ட்ரோல் பண்றாரு. ரிமோட் கொண்டு அவருடைய கையில. பிரதர்ஸ்மார் வந்திருக்கிறாங்க, யூசுப். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் இவங்க தான் சகோதரர்கள் என்று சொல்றது. வந்து டீல் பண்றாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்யறாங்க. எப்படி உதவி செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு தெரிய இது யூசுப். அவங்க சொல்றாங்க, அசீஸ், யா அய்யுஹல் அசீஸ், ஏ அரசே, ஏ மனிதரே, நல்லவரே, இன்ன நராக்க மினல் முஹ்சினீன், உங்கள மாதிரி ஒரு நல்லாளை எங்க வாழ்க்கையிலேயே கண்டில்லை. யா அய்யுஹல் அசீஸ் குஸ் அஹதனா மக்கானஹு இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், உங்கள மாதிரி ஒரு பேருபகாரி எங்க வாழ்க்கையிலேயே கண்டில்லைன்றாங்க. யாரு? எப்படிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய பனிஷ்மெண்ட் தான். அதுக்கு பிறகு கடைசியா வந்து சொல்றாங்க, யா அய்யுஹல் அஸீஸு மஸ்ஸனா வ அஹ்லனா குர் வஜஅனா பிபிதாஅத்தின் முஸ்ஜாத்தின் ஃபஅவ்ஃபி லனல் கைத் வதஸத்தக் அலைனா. எந்த கையால கொண்டேத்து கிணத்துல போட்டாங்களோ வானம் உண்டு, அதே கையை நீட்டி சதக்கா கேட்கிறாங்க. யார்கிட்ட? யூசுப் இடத்துல. தனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு கொடுக்கிற ஆக பெரிய பனிஷ்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட் தான். எந்த வானம் என்று ஒதுக்கினவனுக்கு நான் தேவைப்பட்டது, என்ன வானம் என்று ஓரங்கட்டிலும் நான் தேவைப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டத்தில் எதுவுமே பேசல. நான் உனக்கு உதவி செய்யத்தான் இருக்கிறேன். ஃபதஸத்தக் அலைனா. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, பிள்ளைகளுடைய முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஆத்மீக வறுமையை இல்லாமக்குவோம். நான் இதே திரும்ப சொல்ற காரணம், இதே இந்த வாழ்க்கையில் படிச்ச பாடம் இது. நான் இங்கிருந்த வெள்ளவத்தில் இருக்க டாக்டர் வந்தாரு, மீட் பண்றது. குருநாகலேருந்து வந்தார், சுபகு தொலை வந்தார் வெள்ளவத்த பள்ளிக்கு. சுபகத்தில் விட்டு கூட்டி வந்தேன். ஒரு ஃபத்வா ஒன்று கேட்கணும் பண்ணாரு. வந்து உட்கார்ந்தவர் சொன்னார், எடுத்தோடனே சொன்னார், முஃப்தி சார் நான் குரான் ஓதோணும், எங்க சரி குரான் ஓதிக்கொள்ள வசதிக்குமான்னு கேட்டாரு. நான் மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ற டாக்டர், இந்த ரிட்டையர்மெண்ட் இப்போ 2 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி வீந்தார். இப்ப நான் எல்லாம் கேட்டு போட்டு நல்லா செய்வோமே, இந்த உணர்வு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். இந்த ஃபீலிங் எப்படி வந்துச்சு இந்த வயசுல? எடுத்தோன்னு என்ன தெரியுமா சொன்னாரு? எடுத்தோன்னு என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன செய்ய முஃப்தி சார், எங்களோட உம்மா வாப்பவெல்லாம் சொத்தெல்லாம் வித்து எங்களை டாக்டர் ஆக்கினாங்க, ஆனா குரான் ஓதி தரல இல்லையா, மார்க்கத்தை சொல்லி தரலையே. இன்றைக்கு சரியான கஷ்டப்படுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு நீங்க கொடுக்கிற டிகிரி, இன்றைக்கு நீங்க செலவழிக்கிற செலவு, இன்றைக்கு நீங்க கொடுக்கிற எதையுமே உங்களோட பிள்ளைகள் ஒரு கட்டம் வரக்குள்ள வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ சேர்ந்து இல்லாட்டி. நான் இது ஒரு ஒர்க் ஷாப்பா செய்யும், தனி ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றாவே செய்யும். இன்னைக்கு இருக்கிற எங்களை நாட்டில் இருக்கிற, நான் எல்லாருடைய புலம்புறேன், எங்களை நாட்டில் இருக்கிற அதிகமான குழந்தைகள் செல்ற கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் தான். அவங்க எல்லாம் எங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பட் what they have to do they didn't. எதை செய்யணும் அதை செய்யல. அவங்க எங்கட பேர பிள்ளைக்கு ஓத தெரிஞ்ச குர்ஆன் ஓத தெரியான்ற வாப்ப வந்துட்டு, அப்பா எங்கட பேர பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியும், குர்ஆன் ஓத தெரியான்றாரு. முதலாவது பிள்ளைகளுடைய ஆத்மீக வறுமையை இல்லாம, spiritual poverty. Bring them to the masjid, keep them with the masjid. சுப்ஹானல்லாஹ். தனியே பேசுவோம். பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்க வேண்டிய கேபிட்டல் ஆத்மீக கேபிட்டல், ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். இரண்டாவது கேபிட்டல் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், வஜஅல் அஃஇதத்த மினன் நாஸி தஹ்வி இலைஹி, சோஷியல் கேபிட்டல். சோஷியல் கேபிட்டல் இன்றைக்கு இருக்கிற எங்கட என்வாயர்மெண்ட் எப்படி தெரியுமா? பணக்கார விட்டு பிள்ளைகளுக்கு பணக்காராக்களை மட்டும்தான் தெரியும், ஏழைகளுக்கு ஏழைகளை மட்டும்தான் தெரியும், அந்த ஜாதிக்கு இந்த ஜாதியை மட்டும்தான் தெரியும், மனிதர்களை தெரியும், மனுஷனை தெரியும்.
முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க இப்ராஹிம் துவா கேட்கிறாங்க, வஜ்அல் அஃபிதத்த மினல் நாஸ், மனிதர்கள் வேணும், மனிதர்கள் வேணும், மனிதனோட தான் வாழணும். மனிதன் எல்லாம் உருமாறிக்க மாட்டாங்க, வித்தியாசம் வைப்பாங்க. எல்லாரோட சேர்ந்து வாழணும். நீங்க நினைச்ச வேணாம் எல்லாருமே முஸ்லீம்களாக இருக்கணும், அது நடக்காது, இம்பாசிபிள். எல்லாருமே நான் திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணணும், நடக்காது. நான் என்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது, எங்கட பிள்ளைகள்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது, எப்படி திங்க் பண்ணக்கூடிய மக்களோடையும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கு ஏதும் இதை கொடுங்க பிள்ளைகளுக்கு. சோசியல் கேபிட்டல். நான் அன்பா சொல்றேன், நான் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய பிரச்சனை தான் சோசியல் கேபிட்டல். எங்கட பிள்ளைகளுக்கு மனிதனை தெரியாது, எங்கட பிள்ளைகளுக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் உலகத்துல வாழ்றாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து விருந்தாளியை வரவேற்கும் தெரியாது, வீட்டுக்கு வந்து விருந்தாளி பேசவும் தெரியாது. அவங்களுக்கு மட்டுமல்ல, ஒத்தன் பேசினா எப்படி பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்லணும்? முகத்தை பார்த்து வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்லி பதில் சொல்லணும். எங்கட நோனா பேசினா நாங்க எப்படி பதில் சொல்றேன்? எப்பயாவது முகத்தை பார்த்து சொல்றேன், அங்கே மிஸ்டேக், மிஸ்டேக் அங்கே ஆரம்பிச்சது. எங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன சொன்னா, இந்த போன் என்ன தெரியுமா, இந்த போனுக்கு என்ன தெரியுமா வரைவிலக்கணம்? இந்த போனுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு, வரைவிலக்கணம். தூர உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் கிட்டவாக்கிட்டு, கிட்ட உள்ள ஆட்கள் என்ன ஆச்சு, தூரமாக்கிட்டது. எங்கெங்கயோ உள்ள ஆட்கள் எல்லாம் எங்கட கிட்ட இருக்கிறாங்க, கிட்ட உள்ள ஆட்கள் எல்லாம் தூர போயிட்டாங்க. வாழ்க்கையில சோசியல் கேபிட்டல கூட்டுவோம். எங்கட பிள்ளைகளுக்கு பள்ளி கூட்டிட்டு வாங்குவோம். பள்ளியில எல்லாரும் வரட்டும், எல்லாரும் இருக்கட்டும் பள்ளியில. அகின தாலி நடக்குது, இகின ஜிக்ருடைய ஹல்கா நடக்குது, இகின சோசியல் ஒர்க் நடக்குது, இகின ஃபிக்ஹ் படிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்க்கறாங்க, அதையும் பார்க்கறாங்க, இதையும் பார்க்கறாங்க, இதையும் பார்க்கறாங்க. பள்ளி வாசல்ல அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சிறார்கள் வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க. சின்ன புள்ள வந்து பள்ளியில சூ பெய்யுது, சின்ன பிள்ளைல பெரியாக்கள் பெய்ஞ்சாங்க. அத கழுவி போடுவோமே. பெண்கள் பள்ளிகளுக்கு வந்தாங்க, வீக்லி ஒரு நாள் இந்த பள்ளியை பெண்களுக்கு பாரம் கொடுங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ், புகாரில ஹதீஸ் இருக்குது, ஒரு பெண்மணி பள்ளி ஊத்தி ஆயிக்குது, பள்ளியில கொஞ்சம் தூசி தட்டி பட்டில்ல பள்ளி ஊத்தி ஆயிக்குது. கேட்டாங்க, அந்த பெண் வரலையான்னு கேட்டாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், மௌத்தாகிட்டான்னாங்க. மௌத்தா? எனக்கு சொல்லலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி போனாங்க, சஹாபாக்கள் கூடி ஜனாஸா கபர் அடிக்க போனாங்க. அந்த கபர்ல நாலு தக்பீர் கட்டி ஜனாஸா தொழுதாங்க. பள்ளிய சுத்தம் செஞ்ச பெண்மணி, பள்ளிய சுத்தம் செஞ்ச பெண்மணி. அன்புக்குரிய நண்பர்களே, இரண்டாவது கேபிட்டல் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது சோசியல் கேபிட்டல். சமூகத்தோட புலம்பணும், பிள்ளைகள் சமூகத்தோட ஈக்கணும். பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், தராவிஹ் தொலை கூட்டிட்டு வாங்கோ, பக்கத்துல வச்சு கூட தொலை வச்ச வானா, நீ இரிவா பள்ளி உடுக்கிறீ, எங்க சரி இரிவாப்பா, நான் சொல்லிட்டு வரேன். எங்கட மாப்பிள்ளை தெரியுமா, எனக்கு வயசு இப்ப 50, நான் திருந்தின மாதிரியே என் 50 வயசுல உள்ள மெச்சூரிட்டி யார்ட்ட வரணும் சொல்லுங்க? என்ன 15 வயசு புள்ளட்டே வரும். ஆனா இவரு திருந்துறதுக்கு 50 வருஷம் பெய்த்தது யாருக்கு தெரியா? பாப்பா தெரியா? 15 வயசு புள்ளேட்ட உங்களோட 50 வருஷத்துடைய மெச்சூரிட்டி எதிர்பார்க்கவா? நான் நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க, ஏண்ட 15 நான் எப்படி சொல்லி நீங்க அப்படி ரீகால் பண்ணி பார்த்தா உங்களோட புள்ளைய நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், என்னை விட மிச்சம் நல்லம் பாப்பா, நான் போட்ட கூத்து 15 இருக்குது, அதுல 10% யார் போடுறான் இல்ல, இவன் போடுறான் இல்லன்னு சொல்லி என்னோட வாய் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் வரும். ஆனா அவர் 50 வருஷத்துக்கு அப்கிரேட் பண்ணி ஏன் 50 வயசு மாதிரி இவன் ஈக்குவல் சொன்னா வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் தான் வரும். ஏன்னா அவருக்கு 50 வயசு ஆகல, அவருக்கு இப்பதான் 15 வயசு. எனவே பேரண்ட்ஸ்
கவனம். மூணாவது சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும். என்ற குடும்பம், என்ற பிள்ளைகளுடைய மீன்ஸ், சாப்பாடு, உணவு, பொருளாதாரம் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் சொன்னா, பெரிய ஆடம்பரம், டாம்பீகம் அதொன்றும் தேவையில்லை. சாப்பாட்டுக்கு பிறகு பலத்துரு தின்ற அளவுக்கு பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கும். இது மூணும் இருந்தா உங்களோட புள்ள உங்களுக்கு என்ன செய்யும்? லஅல்லஹும் யஷ்குரூன், சுக்ர் செய்வாங்க. ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், சோசியல் கேபிட்டல், பொருளாதாரம். போதுமான பொருளாதாரம், அளவுக்கு மிச்சம் ஒன்றும் தேவையில்லை. உங்கள்ட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. எங்களை படிச்சு வச்சாரு, தின்ன தந்தாரு, உடுக்க தந்தாரு, மாஷால எங்களை தேவைகள் எல்லாத்தையும் எங்களை வாப்பா பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. எங்கெல்லாம் சோசியல் கேபிட்டல், சமூகத்தை எங்களுக்கு காட்டி தந்தாரு. அல்லாட்ட கையேந்தி துவா கேட்டு வாங்கிக் கொள்றதுக்குரிய கெப்பாசிட்டியை உருவாக்கிட்டாரு. இது மூணையும் எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் கொடுத்துட்டு மௌத்தானா, எங்களோட ஜனாசாவுக்கு முன்னால வந்து அவங்க சொல்ற நன்றி இருக்குது, தேங்க்ஸ் இருக்குதானே, லஅல்லஹும் யஷ்குரூன், அந்த யஷ்குரூனை யாராலே என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண இயலாது. அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் வாழ வைப்பானாக. எனக்கு உங்களுக்கு வந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எனவே நான் சொன்ன இந்த கருத்தை எடுத்துக்கோங்க. தொழுங்கோ, தொழுகைக்குள்ள போயிட்டு தக்பீர் கட்டுங்கோ, எல்லாத்தையும் மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். சில கட்டங்கள்ல சஃபுலித தொலைப்புள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது, சரியான டிஸ்டர்ப் ஆயிடுது. தொழுகையை டிஸ்டர்ப் இல்லாம மாத்துவோம். தொழுகையை டிஸ்டர்ப் இல்லாம தொழணும்னா பள்ளிக்கு வரவங்க இதை கொண்டு வரவான, இதை கொண்டு வரவான பள்ளிக்கு. இது இருந்தாலே உங்களை எங்கட தொழுகை என்ன செஞ்சிடும்? உங்களோட தொழுகை மட்டுமல்ல, யாட தொழுகை, பக்கத்துள்ள தொழுகை என்ன செய்யும்? ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினாங்க தஹஜ்ஜத்துக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டு சலாம் கொடுத்தோன்னே சொன்னாங்க, இந்த கேட்டு ஓரமாக்கிடுமா, அஷ்கலத்னி ஃபிஸ்ஸலா, இந்த தொழுகையில இந்த கேட்டு என்னாச்சுது, என்ன பராக்காக்கிட்டுது. அது வீட்டுல டிசைனும் நபியினுடைய தொழுகைய முன்னுக்குள்ள ஒரு கேட்டின் பராக்காக்கும் என்றால், டிஸ்டர்ப் ஆக்கும் என்றால் எனக்கு உங்களுக்கு எப்படி? கொஞ்சம் பேருக்கு சலாம் கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்கள சலாம் கொடுத்து, இங்கள சலாம் கொடுக்க முந்தி என்ன வேணும்? இதை பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும். பக்கத்துள்ள ஆளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. நீங்களும் தொழுகையை பாலாக்கி, பக்கத்துள்ள தொழுகையை பாலாக்கி, தொலை வந்தும் தொலையில்லாத சமூகமாக மாறி என்று சொன்னால் அதை விட பெரிய நஷ்டம் வேறொன்றுமே இல்லை. அதனால இது கொண்டு வர வானம் என்று சொல்லல. வீட்டுல வைத்திய சோம் இல்லை, எமர்ஜென்சி, எனி டைம் எனி கால் வரையிலும் தேவை, அது வேற விஷயம். நான் சொல்றேன், ஆத்மீக கேபிட்டல், ஆத்மீக வறுமையை இல்லாமாக்கி பொருளாதாரத்தை, போதுமான பொருளாதாரம், பிள்ளைகளுக்கு ஹலாலா தின்ன கொடுக்கும், பிள்ளைகளை படிச்ச வைக்கும், பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம், பிள்ளைகளை இன்னமொத்தருக்கு முன்னால போய்த்து கை நீட்டக்கூடிய அளவுக்கு ஆக்கிடவானம், பிள்ளைகளை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்துல வாங்கி தின்னக்கூடிய, கேட்டு தின்னக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட்டு, ஆத்மீகத்தையும் கொடுத்து, சமூகத்துக்கு பிள்ளைய காட்டி கொடுத்து, எங்களுக்கு மாலையிடும் என்றால் எங்களோட ஜனாசாவுக்கு முன்னால வந்து எங்களோட பிள்ளைகள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வாங்க. இது யாரு கேட்ட துவான்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை குழந்தைய பிள்ளைகளை கொண்டைத்து பாலைவன பூமியில விட்டுட்டு திரும்பி போகக்குள்ள கேட்ட 3 துஆ. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ் வஜ்அல் அஃஇதத்த மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.